ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீட்டில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து கிளம்பியாச்சுங்க. பிகாஸ் வந்த வேலை ஒன்றும் முடியவில்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதனால் ஓகே முடியலை, அதனால் கிளம்புறோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்னை போகலாம்னு சொல்லி பிளானில் இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு இருக்கிறான், அவனை போய் பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு, ஏன்னா பிகாஸ் வி ஹேவ் பின் மெட் இன் பர்சன். ஸோ ரெண்டு பேரும் நேரில் பார்த்ததே கிடையாது. எதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பப்ஜி. ஸோ பிஜிஎம் நான் அதிகமாக விளாடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டானது. ஸோ திருச்சி வந்திருக்கேன்னு சொன்னோடனே கால் பண்ணி எங்கேயா இருக்க, உடனே பார்த்துட்டு தான் போகிறேன், இல்லைனா பார்த்துக்கோ அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடத்துல வண்டியை நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்படி போகும்போது பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். பட் இங்கே வேலை முடிகிற மாதிரி தெரியல. ஸோ இட் வில் டேக் அரவுண்ட் 1 வீக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சரி ஓகே சென்னை போயிட்டு அங்கே ஒரு 1 வீக் இருந்துட்டு ரிட்டன் வரும்போது நம்ம இருந்துச்சு ஒரு வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் சொல்லி பிளானில் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்க்கலாம். மொத்தமாக முடிச்சு அனுப்பி விட்டாங்க. நமக்கு இன்னொரு 1 வீக் அவங்க டைம் 1 வீக் கேட்டிருக்காங்க. சரி ஓகே 1 வீக் டைம் கிடைக்கிறதுனால ஓகே நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம சென்னை போகிறோமா. ஸோ சென்னை போயிட்டு எப்படினாலும் 3 to 4 days ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 days தானே, எப்படினாலும் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது திருச்சியில் வாங்கிட்டு போயிடலாம் சொல்லி பிளானில் இருக்கேன். பார்க்கலாம் இன்கேஸ் முடிஞ்சா. இப்போ நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு திருச்சி கோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அவனை ஒரு வணக்கத்தை போட்டு, வணக்கம் நம்ம அப்படியே திருநெல்வேலியிலேருந்து அப்படிங்கிற வணக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்பலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஆக போகுது, 5:30 கிட்ட ஆக போகுது. ஆக்சுவலி அவர் பிளான் வாஸ் 5 கிளம்பி 10 ரீச் ஆகி 12 முடிச்சுட்டு 12 கிளம்பி 5 வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கிளம்பி நம்ம திருநெல்வேலி போகிறோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம இப்போ எப்படினாலும் திருச்சி ஊருக்குள்ளே போகணும். ஊருக்குள்ளே போயிட்டு அவனை பார்த்துட்டு பேசிவிட்டு எப்படினாலும் சில் பண்ணிவிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 6:30 7 ஆயிரும். 7க்கு கிளம்பணும் அப்படின்னா நிச்சயமாக நான் திருநெல்வேலி போகிறதுக்கு 1-2 ஆயிருங்க. பிகாஸ் நைட்டு எப்படினாலும் கொஞ்சம் டிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ பார்த்து தான் ஓட்டணும். பட் அதே நேரம் சென்னை போகிறோம் அப்படின்னா சென்னை இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான், பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஹைவேஸ் தான், எல்லாமே ஹைவே தான். அண்டு டிராஃபிக்கும் கொஞ்சம் லெஸ்ஸாக தாங்க இருக்கும். டைம் நைட்டு மிட் நைட் போகிறதுனால டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம சென்னைக்குள்ளே போயிடலாம் திருநெல்வேலி கம்பேர் பண்ணும்போது. நான் ஏன் 12 கிளம்புனா சென்னை போக மாட்டேன் இங்கே போகிற சொன்னேன்னு வச்சுக்காங்களேன். நம்ம 12 கிளம்பணும் அப்படின்னா ஒரு இன்டேக், அதாவது நம்ம சென்னை இன்னார டைம் ஒரு பீக்கான டைம். அந்த டைமில் நம்ம உள்ளே போகும்போது ஏன்டா சென்னைக்கு அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சென்னையை நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன் 12 கிளம்பணும் அப்படின்னா. பட் 5க்கு நமக்கு உள்ளே போகும்போது ஒரு மிட் நைட் ஆயிரும். மிட் நைட் பார்த்தீங்கன்னா ஸோ லெஸ் டிராஃபிக், ஈஸியாக உள்ளே போயிடலாங்க. ஸோ ஆக்சுவலி நான் சொன்ன லெஃப்ட் இது தாங்க. இந்த லெஃப்ட்டில் திரும்பணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஹைவே போயிடலாம். ஹைவேனா நம்ம திருச்சி அவுட்ருக்கு போயிடலாம். திருச்சிக்குள்ளே போக வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இப்போ நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகிறோமா இருங்க. நம்ம 360 பின்னாடி என்ன கீழே வந்துருச்சு. ஆக்சுவலி மேலே மாட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் கீழே எப்படி வச்சுன்னு தெரில. மேலே தூக்கி வச்சிடலாம். திருச்சி ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. ஆக்சுவலி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கோபுரம் நானும் ஆன் பண்ணி பார்த்தேன். இவெல்லாம் ஆனே ஆகலைங்க. இப்போ திடீர்னு அதுவே ஆனாய், அதுவே ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு. சந்தோஷம் ரெக்கார்டு அதில் அப்படி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி விட்டேன். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு, அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்னும் உள்ள எங்கே வராமல் போகணும் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ஒரு இடத்துக்கு பாலத்துக்கு கீழே வந்தோமா, அதுலேருந்து லெஃப்ட்டில் திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் இருக்குது. மேப்பில் போடுறேன், சரி ஓகே ரொம்ப தூரம் இருக்கும், நம்ம மேப் போட்டு பார்த்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்தே பக்கத்தில் தாங்க இருக்குது, நம்ம ஈஸியாகவே வந்துடலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் மேப் போட்டே போயிடுவேன். எனக்கு தெரியாத இடம்லாம். ஸோ ஓகே மேப் போட்டே போயிடலாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு பெண்ட் இருக்குது லெஃப்ட் சைடில். அதனால் பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் மார்னிங்லேருந்து ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ கொஞ்சம் அப்படியே அடாப்ட் ஆகிடுச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஷோல்டர் லைட்டாக வலிக்குது. சரி ஓகே ஷோல்டர் தானே வலிச்சிட்டு போகுது. சரி ஓகே அவனுக்கு கால் பண்ணிடலாம், எங்கே கரெக்டாக இருக்கான், நம்ம பர்ஃபெக்டான இடத்துக்கு போகணும்ல. சரி பார்த்துடலாங்க. கஷ்டப்பட்டு இவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ஒரு ஜூஸ் குடித்தோம்.
ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்லாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சாப்பிட்டதும் யோசித்தேன், சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து போகிற வழியில் குப்பரடிச்சு போட்டு தூங்கிடுவோம், சென்னை போகிறோம், அதனால் வந்து மூடிட்டு ஒரு ஜூஸை மட்டும் குடிப்போம்னு சொல்லி அவன் வந்து சாப்பிடு ப்ரோ அப்படின்னா, இல்லைல்ல சாப்பிட்டது வேண்டாம், நான் வந்து இப்போ ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பும் அப்படின்னு சொல்லி ஜூஸ் மட்டும் வாட்டர்மெலன் ஜூஸ் ஒரு 2 ஜூஸ் குடிச்சிட்டு, அந்த ஜூஸ் குடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து அப்படி கண்ணு அப்படியே தெளிவாக தெரிஞ்சுதுங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டியிருக்கோமா, வண்டி சரியான வந்து வெயில் வேறு, டெம்பரேச்சர் ஹெவியாக இருந்துச்சு, நம்ம பாடியும் செம்ம ஹீட் ஆகிடுச்சிங்க. ஹீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எதுவுமே இன்றைக்கி நான் பண்ணலை. பிகாஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து நான் ரைட் பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் இளநீ குடிப்பேன், இல்லை ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து என்னமோ வந்து நமக்கு வந்து அங்கேருந்து எடுத்ததுலேருந்தே பிட் ஸ்டாப் பண்ணணும்னு தோணவே இல்லை, நம்ம மைண்டு கொஞ்சம் அப்படியே இழுத்துகிட்டே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்த உடனே பார்த்திங்கன்னா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே எல்லாம் கண்ணுலாம் அப்படியே ஒரு மாதிரி எரியுமா. ஸோ அந்த எரியிறது வந்து அப்படியே கூல் டவுன் ஆகுது, உடம்பு அப்படியே சில்லுன்னு ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா 2 வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி 2 வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சாச்சு. அண்டு முக்கியமான ஐட்டம் மறந்தே போயிட்டோம், என்னென்னா வந்து தண்ணி பாட்டில் வாங்கணும்னு நினச்சேங்க. ஐயோ சரி போட்டு ஆம்புலன்ஸ் போட்டோம், அப்படி பின்னாடியே போயிடலாம். ஆம்புலன்ஸ் நம்ம போடுற ரோட்டில் தான் போகுது, ஓடிடலாம் நம்ம. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து தண்ணி பாட்டில் வாங்கணும்னு நினச்சேன், தண்ணி பாட்டில் வாங்க மறந்தே வந்துட்டேங்க. என்ன எவ்வளவோ நான் வந்து ஆக்சுவலி பிளான் வந்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், எப்படியோ மறந்துட்டேங்க தண்ணி பாட்டில். ஆக்சுவலி வரும்போது என்னமோ வந்து பக்கத்தில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ரோடு வந்து ரொம்ப பெருசாக காட்டுதுங்க. உள்ளே வரும்போது அந்த ஹைவேலேருந்து டக்குன்னு உள்ளே வந்தோமா, உள்ளே வந்தோடனே அந்த லெஃப்ட் திரும்பிச்சு, அந்த லெஃப்ட் திரும்பினோடனே நேராக வந்தேன், கோர்ட் வந்துருச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மேப் போட்டோடனே அப்படியே எங்கேயோ ஸ்வங் வெளியே கூட்டு போகுது. எப்படி கூட்டு போகுது தெரில. சரி போக அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் போயிட்டுருக்கேன். முதல்ல ஊருக்கு போன உடனே நம்ம வந்து சென்னை போயிட்டு, சென்னையில் வந்து ஒரு 2-3 இடம் இருக்குது, அங்கே போயிட்டு வந்து கிராஷ் கார்டு தேடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் வந்து நமக்கு வந்து இந்த கிராஷ் கார்டு மாட்டியிருக்கோமா, இப்போ பழசு ஒன்று மாட்டியிருந்தோம், ஃபுல்லாக பெரிய விங் மாதிரி மாட்டியிருந்தோமா, அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து கால் வைக்க நல்லா இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினோட மொத்தமாக ஒட்டி ஒரு கார்டு வருது, இதனால் அது மேலே என்னால் வைக்கவே முடியல. வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷூ வந்து இன்ஜினில் போட்டு ஹீட் ஆகிருதுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இன்ஜினில் ஒரு மார்க்கை போட்டுட்டோம், ஒரு கருப்பு கலர் மார்க்கை போட்டோம். அது என்னென்னா வந்து நம்மளோட ஷூ தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய கிராஷ் கார்டாக வாங்குவோம். பெரிய கிராஷ் கார்டாக வாங்குவோம்னா கால் வைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வண்டி இன்றைக்கி வந்து ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து மதுரையிலே சொல்லியிருந்தேன் இந்த ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு. அதனால் ஒரு சின்ன பிட் ஸ்டாப், ஒரு 10 நிமிஷம் பிட் ஸ்டாப் எடுத்தேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிட்டிக்குள்ளே வந்ததுனால பயங்கர ஹீட் ஆகுதுங்க. என்னால் வந்து அந்த காலை வந்து இன்ஜின் பக்கத்தில் வைக்கவே முடியல, அவ்வளோ ஹீட் ஆகுது எனக்கு. அப்படியே அந்த இது ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட் ஆகி எனக்கு வயிறு வரைக்கும் அந்த ஹீட் தெரியுதுங்க. ஆக்சுவலி என் வீட்டில் இவ்வளோ ஹீட் தெரியவே தெரியாது. அதனால் டக்குன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி ராயல் என்ஃபீல்டுக்கு கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஓவர் ஹீட் ஆகுது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லையே ப்ரோ ஓவர் ஹீட்லாம் ஆகாது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன ஆயில் மாற்றினீங்க அப்படின்னு கேட்டால் செமி சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா செமி சிந்தட்டிக் ஆயில் யாராவது 650cc ஊற்றுவாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை ப்ரோ கம்பெனி ரெக்கமெண்டட் இதுதான் ப்ரோ, நாங்கள் இதுதான் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு பயங்கர ஹீட் ஆகுது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் பாட்டு ஓடிட்டு வாங்க ப்ரோ அப்படிங்காங்க. ஏன் இங்கேயும் சீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்து மறுபடியும் ஷோரூமில் கொண்டு வரணும், அடுத்து ஒரு 1 லட்ச ரூபா செலவழிக்கணும், அதுக்கு நான் வேறு என்ன. ஸோ செமி சிந்தட்டிக் ஆயில் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் ஊற்றிடலாம். அதாவது வந்து அவங்க வந்து கம்பெனி ரெக்கமெண்டடில் வந்து எனக்கு வந்து அந்த புக்கில் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் 10W15 தான் கொடுத்துருக்கு. அவங்க அது எதை பார்த்து சொல்கிறாங்கன்னு தெரியல. அண்ட் அவங்க 350 கூடிய ஆயில் ஊற்றிட்டாங்களானும் தெரியலைங்க நமக்கு. எனிவே நமக்கு வந்து இன்னொரு மேக்ஸிமம் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் கூட ஓடலை ஆயில் மாற்றி. அதனால் வந்து இப்போதைக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது. நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1000 ஓடிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரச்சனை வருங்க. ஏன்னா வந்து நிச்சயமாக வந்து ஒரு செமி சிந்தட்டிக் ஆயில் வந்து இந்த அளவுக்கு ஹீட்டை தாங்கவே தாங்காது. அதுக்காக தான் ஃபுல்லி சிந்தட்டிக்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆக்சுவலி ஃபுல்லி சிந்தட்டிக் தான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னதுன்னு தெரில, நம்ம ஷோரூமில் கொண்டு விட்டோடனே அவங்க வந்து டக்குன்னு ஆயில் மாற்றணும்னு சொன்னாங்களா, நம்ம வந்து யோசிக்காமல் ஆயில் ஓகே மாற்றுங்க அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு. இப்போ தான் எனக்கு தெரியுது செமி சிந்தட்டிக் ஆயில் என்ன செய்கிறது. ஆக்சுவலி பிளானில் ஒரு சின்ன சேஞ்சுங்க. நான் வந்து சிட்டிலேருந்து வெளியே வந்து ஹைவே ஏறி லெஃப்ட் திரும்பி சென்னை நோக்கி கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏறி இறங்குறேன், என்னோடய வண்டியில் வந்து டோட்டல் பவர் லாஸ். ஸோ பவர் லாஸ் அப்படின்னா வந்து நான் வண்டி ஆக்சிலேட்டர் த்ராட்டில் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அப்படி டோட்டலாக பவர் துப்புன்னு இறங்க ஆரம்பிச்சிது. பெட்ரோல் இல்லாமல் வண்டி அடைக்குமா, அது மாதிரி வந்து டோட்டலாக பெட்ரோலே கட் ஆஃப் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குதுங்க. மேக்ஸிமம் ஒரு ஹைவேல வந்து 5 to 6 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூட்டர்ன் அடிச்சிட்டேங்க. யூட்டர்ன் அடிச்சு கீழே வந்து திருச்சியில் வந்து இந்த கீழே பாலத்துக்கு கீழே இறங்கினோடனே ஒரு இது இருந்துச்சு, ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அங்கே போய் விட்டு இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி ப்ராப்ளம்னா அப்படி சொன்னேன். அவங்க பார்த்துட்டு இல்லை ப்ரோ இது வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகுது இன்ஜின் ஆயில் தான் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இன்ஜின் ஆயில் மாற்றணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் வந்து அதாவது ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றணும் எப்பவுமே நான் சொல்கிறதாங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்ஜின் ஆயில் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த ஆயில் வந்து 2வது தடவை மாற்றும் போது தான் வந்து நார்மலைஸ் ஆகும்.
பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செமி சிந்தட்டிக் ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றிருக்கோம் அந்த வண்டியில். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ நீங்கள் வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். தெரில ப்ரோ, சென்னை இல்லைன்னா திருநெல்வேலி போகிறேன் அப்படின்னேன். நீங்கள் வந்து ஆயில் மாற்றினாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் ப்ரோ, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பொறுமையாக போங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு கிளம்பிட்டாங்க. ஸோ மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா வந்து 15-20 மினிட்ஸ் வந்து நான் ரெஸ்ட் எடுத்தேன். பிகாஸ் நம்மளோட வண்டி கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும், ஆனால் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி தாங்க போகிறோம். நமக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சென்னை போயிட்டு. பிகாஸ் போகிற வரைக்கும் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு ஹெல்ப்புக்கு வந்து அந்த சைடில் வந்து இப்போதைக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த சைட் நம்ம வந்து சவுத் சைடு வந்தோம் அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து திருச்சியிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா மேலூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மதுரையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுரை தாண்டினா கூட விருந்தினர், கோயில்பட்டி, எப்படியாவது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இன்கேஸ் எதுவும் ஆச்சு அப்படின்னா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுனால வந்து த்ராட்டில் கொடுத்தேன் அப்படின்னா வந்து பொறுமையாக ஏறுது. அந்த பவருங்கிறது எனக்கு இல்லைங்க இந்த வண்டியில். எனக்கு பவர் வந்து பெர்ஃபெக்டாக, அதாவது ரொம்ப வந்து பெர்ஃபெக்டாக இல்லை. பட் இப்போ வந்து எப்படி தெரியுமா இருக்குது, ஓகேவாக இருக்குது. ஓகே நம்ம வந்து த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா வண்டி போகுது அப்படின்னு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பதற மாதிரி தோணுதுங்க. ஏன் அப்படின்னா வந்து இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்ததே கிடையாது. நம்ம வந்து ஆர்எஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். பட் அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தோணாது. பிகாஸ் எப்படினாலும் நம்ம சமாளிச்சிடலாம். ஏன்னா வந்து அந்த வண்டியை பற்றி டாப் டு பாட்டம் வந்து எல்லாமே தெரியும். ஸோ அதை எப்படினாலும் சமாளித்து வீட்டுக்கு வந்துடலாம் தோணும். பட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒரு ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து உளுந்து எஞ்சி வந்திருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ த்ராட்டில் கொடுத்தா அப்படின்னா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ட்ராப் ஆகுதா, பெட்ரோல் கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இப்போ நான் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருப்பேன். அதுக்குள்ளே பயங்கர ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்னிங் கூட எனக்கு இவ்வளோ ஹீட் தெரில. ஏன்னா மார்னிங் நம்ம வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பணும். அதனால் வந்து அந்த டெம்பரேச்சர் ட்ராப் இருந்ததுனால வந்து எனக்கு பெருசாக தெரியலன்னு நினைக்கிறேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப்டர்நூன் ஓட்டியிருந்தோம், ஊருக்குள்ளே ஓட்டியிருக்கோம். ஸோ ஊருக்குள்ளே ஓட்டினதுனால பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. தெரியலங்க. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட் வரையா, தள்ளவும் முடியாது. அதனால் வந்து எனக்கு வந்து சரி ஓகே வேணாம், நம்ம சவுத் ரீஜனே போயிடலாம், நாட்டே போகணும் அப்படின்னு சொல்லி சவுத்துக்கு கிளம்பிட்டேங்க. ரிட்டன் கீழே கிளம்பிட்டேன். நம்ம திருநெல்வேலியே போயிடலாம் சொல்லிங்க. நான் கிளம்புனது பார்த்தீங்கன்னா இதோட 2வது பிட் ஸ்டாப் எடுக்கேன். நான் வந்து ஆக்சுவலி இப்படி எடுக்கவே மாட்டேங்க. நான் வந்து நைட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நோ பிட் ஸ்டாப்ஸ், எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேன். எவ்வளோ தான் இருந்தாலும் நான் போயிட்டே இருப்பேன், பெட்ரோலுக்கு மட்டும் தான் எடுப்பேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கிளம்புனது 2வது 3வதுன்னு சொல்லி நிப்பாட்டிகிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குங்க வண்டி. நைட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஹீட்டு கம்மியாகும்னு பார்க்குறேன். வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு வந்து அப்படி மொத்தமாக கும்னு ஆஃப் ஆகுதுங்க வண்டி. எனக்கு 2-3 தடவை வந்து ஆஃப் ஆகிடுச்சு வண்டி. அதனால் சரி ஓகேன்னு சொல்லி ஓரமாக நிப்பாட்டிட்டு உட்காந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளம்பி வரேன். 10 நிமிஷம் நின்று வரேங்க. பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு போகுமா இல்லையான்னு தெரிலங்க. பொறுமையாக த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 3K RPM, ஸோ 2.5K to 3K RPM வரைக்கும் பொறுமையாக போகுதுங்க. அது ரொம்ப பொறுமையாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி கொடுத்தா வந்து அந்த 80 to 90 அந்த ரேஞ்சில் போகுது. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு த்ராட்டில் கொடுத்தாலும் டப்புன்னு ஆஃப் ஆகிடுதுங்க வண்டி. அது கும் அப்படின்னு சொல்லி இந்த அடைச்சி ஓடும் தெரியுமா, அந்த பெட்ரோலே இல்லை. பெட்ரோல் வந்து ஃபியூல் வந்து நம்ம ஹெட்டுக்குள்ளே போகாமல் இருந்தால் எப்படி அடைக்கும், அந்த மாதிரி வந்து அடைச்சி அப்படியே டோட்டல் பவர் லாஸ் ஆகிடுதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பொறுமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த 3K RPM 2.5K 3K RPM ஓட்டிகிட்டே இருக்கிறேன். நம்ம இதிலே வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் நினச்சிட்டு இருக்குங்க. பிகாஸ் 80 போதும் நமக்கு, நைட்டு வந்து 80 போதுங்க, அதுக்கு மேலே தேவையில்லை நமக்கு. அந்த இடத்துல சரியான ஆக்சிடென்ட்டுங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மதுரை பக்கத்தில் மேலூர் சொல்லி ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து சரியான ஆக்சிடென்ட்டு. நான் ஆக்சுவலி அந்த இடத்த நான் வந்து கூட்டமாக ஒன்று நினச்சேன், ஏதோ ஒரு ப்ராப்ளம் போலுக்கு, சரி ஏதோ ஒரு வண்டி நிற்கிது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த இடத்துக்கு போன உடனே நான் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போனேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபாஸ்ட் மோஷனில் போட்டேன். ஒரு கார் ஸ்விஃப்ட் டிசைர், நம்ம வந்து புது மாடல் கார் டிசைரு. ஒரு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணுதுங்க. இது வந்து நேராக போய் அடித்து உள்ளே போயிடுச்சுங்க வண்டி. கிட்டத்தட்ட லிட்ரலி பார்த்திங்கன்னா பாதி உள்ளே போயிடுச்சு வண்டிக்குள்ளே. அது பார்த்த உடனே ரைட்டு பொறுமை, ஏற்கனவே நம்ம வண்டி பிரச்சனை தான், பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பொறுமையாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்த தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தேன். நமக்கு வந்து டெம்பிள் சிட்டி இது இருந்துச்சா,
ஸோ ஹோட்டல் உண்டு. அங்கே போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன். அப்பவும் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. அண்ட் அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன். டெம்பிள் ஸ்ட்ரீட்லேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தேன். வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. பவர் கட் ஆஃப் ஆகலை, மொத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்ஜின் பக்கத்தில் கை கொண்டு போகிறேன். வாடா உடனே தான் தேடி இருந்தேன். சரியான ஹீட்டுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஃபுல் டார்க்கு. வண்டியை வரமாக நிப்பாட்டிட்டு அந்த சைடில் ஒரு கல் இருந்துச்சு. அந்த கல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். எப்படா அந்த வண்டி கூல் ஆகும், எப்படா நான் கிளம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹைவே பெட்ரோல் வந்துச்சு. ஹைவே பெட்ரோல் வந்தோடனே தம்பி எதுக்கு நிற்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்லை சார் இந்த மாதிரி வண்டி ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, ஓவர் ஹீட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க வந்து பக்கத்தில் இறங்கி வந்துட்டு என்ன வச்சுருக்கேன் எல்லாம் பார்த்தாங்க. செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. என்னாச்சு ரவுண்டு 2வா? ஆமாங்க. அச்சோ என்ன இன்றைக்கி நம்ம வந்து கிளம்புலேருந்து ஆக்சிடென்ட் மேலே ஆக்சிடெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அங்கே மேலூர் பக்கத்தில் ஒரு காரு, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து லெஃப்ட்டில், ஸோ ரைட்டில் வந்து தட்டி நிற்கிதுங்க. நமக்கு இது ஒரு வார்னிங் தாங்க, பொறுமையாக நம்ம போகலாங்க. பிகாஸ் நம்ம வண்டி ஏற்கனவே பிரச்சனை தான் இருக்குது, அதனால் பொறுமையாகவே போகலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இது என்ன? இல்லை இது வந்து நார்மலாக நின்றுட்டுருக்காங்க. இது புதுசாக பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 இடத்துல வண்டி நின்றுடுச்சு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஹைவே பேட்டர் நம்ம கூட ரொம்ப நேரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா சொல்லி அதுக்கப்புறம் வண்டி ஆன் பண்ணோடனே ஸ்டார்ட் ஆச்சா. ஸ்டார்ட் பண்ணோடனதுக்கப்புறம் தம்பி நீங்கள் முன்னாடி போங்க, எதுவும் ப்ராப்ளம்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்லி அவங்க நம்பரும் கொடுத்துட்டு போனாங்க. ஸோப்பா அதனால் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஒரு வேளை இன்கேஸ் நம்ம காலில் வந்து ஹீட் ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து டப்புன்னு ஏதாவது இடத்துல பிட் ஸ்டாப் எடுத்துருவோம். பிட் ஸ்டாப் எடுக்கிறது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பெட்ரோல் ஸ்டேஷனாக வந்து எனக்கு ஹீட் ஆச்சு அப்படின்னா வந்து இப்போ 200 100ன்னு போட்டு வந்துகிட்டே இருக்குங்க. எப்படிலாம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஏன் இந்த ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னா வந்து மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா வந்து ஆயிலில் தாங்க இருக்கணும். பிகாஸ் இவ்வளோ நாள் வந்து ஒரு ரெகுலர் ஆயிலில் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆயிலை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இன்ஜின் அடாப்ட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அந்த டைமு கொடுக்கவே இல்லை இன்ஜினுக்கு. நம்ம டேரெக்டாக வந்து அந்த ப்ராப்ளம் ஆயில் மாற்றினோடனே அங்கேருந்து கிளம்பி திருச்சிக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் மேபி அதனால கூட இருக்கலான்னு எனக்கு தோணுதுங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3 இடத்துல வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்க, அதாவது ராங் சைடில் வந்து நம்மளை வந்து பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கேருந்து திருச்சியிலேருந்து கிளம்புனது பார்த்திங்கன்னா வந்து 3 இடத்துல, இப்போ வரைக்கும் வந்து 3 இடத்துல 3 ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பைக் வந்து கீழே விழுந்து நடந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து சரிக்கு தான் விழுந்தாருன்னு நினைக்கிறேன், எப்படி விழுந்தான்னு தெரில. 2வது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் டிசைர். ஸோ டிசைர் பார்த்திங்கன்னா வந்து நேராக அந்த பஸ்ஸில் கூட சொல்லி இருந்துச்சா. 3வது பார்த்திங்கன்னா அந்த ஒரு லாரி பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து இடிச்சு நின்றுச்சு. ஸோ இது 3 இடத்த பார்த்துருக்கோம். ஸோவா என்னன்னே தெரில, நமக்கு வந்து இப்படிலாம் கண்ணில் மாட்டிக்கிட்டு இருக்குது. அதனால் பொறுமையாக போக சொல்லி ஆக்சுவலி இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கொஞ்சம் ஹீட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம மதுரையை தாண்டி நம்ம வந்து அந்த ஒரு டோல் தாண்டி வந்து வந்தோமா, ஃபர்ஸ்ட் டோல் தாண்டி வந்தோமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கொஞ்சம் டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் ஆனதுனால வந்து நமக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்குங்க. இன்னும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45-50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு, திருநெல்வேலி பக்கம் வந்தாச்சு. ஸோ காலைல போகும்போது இருந்துச்சு அதே தான். ஆனால் இவ்வளோ கூட்டம் வரீங்க, பறந்தடிச்சு வராங்க. எங்கேருந்து பறந்தடிச்சு இவ்வளோ வேகமாக வராங்க இவங்கெல்லாம்? சரி ஓகே, நம்ம பாட்டுக்கு நம்ம இதில் போகும்போது இந்த இடத்துல சொன்னோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த நடுவில் ஒன் வே ஆக்கிறதுனால ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதே இடத்துக்கு வந்துட்டோங்க. ரிட்டன் வீட்டுக்கே வந்தாச்சு, பிரச்சனை கிடையாது. எப்பா இவ்வளோ தூரம் கூட்டத்துக்கு எப்பா கோடி கும்பிடு வண்டிக்கு. வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னோன்னே இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. ஸோ வேறு நம்ம பைக் தான் நம்ம பாட்டுக்கு பறந்தடிச்சு போவோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த டாப் பாக்ஸ் வச்சுருக்கோமா. ஸோ டாப் பாக்ஸ் லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அந்த டாப் பாக்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ லைட்டாக எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி ஹைவேல போகும்போது லைட்டாக பின்னாடி சாஞ்சிக்கிடுவேன், பின்னாடி தள்ளி வந்துட்டு அந்த டாப் பாக்ஸ் சாஞ்சிக்கிடுவேன். ஸோ தட் வந்து அப்படியே முதுகுக்கு ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக வருமோ வந்து சரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சீட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். ஏன்னா பிகாஸ் அதுக்கு 3 சப்போர்ட் இருக்கிறதுனால எப்படினாலும் வந்து கீழே விழாது, சமாளிச்சுக்கிடும். இடமே இல்லைங்க. நமக்கு ஏற்கனவே சைடில் 2 பெட்டி வேறு வச்சுருக்கோமோ, அதனால் அதுக்கு வேறு பயப்பட வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ கூட்டம் நிற்கிது, இவ்வளோ கூட்டம் நான் இன்னும் பார்த்தே கிடையாது. ஓஹோ ஆக்சிடென்ட் நினைக்கிதுங்க. வண்டியும் நிற்கிது இல்லையா, ஒன்றுமே இருந்த மாதிரி தெரியலையா. வண்டி மட்டும் தான், ஹைவே பெட்ரோல் மட்டும் தான் நிற்கிது. மித்தபடி ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரில. ஒரு வேளை முன்னாடி தான் வண்டி இல்லைங்க, ஆக்சிடென்ட் தானோ. இவ்வளோ வண்டி நிற்காதா, இவ்வளோ பெட்ரோல் நிற்க மாட்டானுல்ல ஹைவேல.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பிட் ஸ்டாப் எடுத்தேன். ஏன் அப்படின்னா வந்து வண்டி கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னு சொல்லி எடுத்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ டிராஃபிக் ஆகுதா, இது நிச்சயம் டிராஃபிக் இருந்து ஹீட் நிச்சயம் ஏற்படுத்துங்க. நம்ம வண்டி ஏற்கனவே பயங்கர ஹீட் ஆகுது, இதில் பக்கத்து வண்டியிலேருந்து வேறு ஹீட் வருதா. ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது சீக்கிரம் காலி பண்ணுங்க. காலி பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து வண்டி கொஞ்சம் ஹீட்டை கம்மி பண்ண முடியும். குட்டுன்னு ஓடிடலாம் பார்த்தா இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நம்ம லெஃப்ட் சைடு போயிருந்தோம் அப்படின்னா நிச்சயம் மாட்டிட்டு அங்கேயே நின்றுருப்போம். ரைட் சைடு போனதுனால தான் பார்த்தீங்கன்னா ஏறி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த கோட்டு கன்சைட் கொஞ்சம் நின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்மளாவது போகலாம். ஸோ நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறது தெரியுது, ஏன்டா நீ போகிறது தப்பானவே அவனை வர சொல்லியா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதுவும் உண்மைதாங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ டிராஃபிக் ஆகிறது வந்து கொஞ்சம் எரிச்சலானது தான். இந்த வண்டியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவம். ஓஹோ, ஆக்சிடெண்ட் தாங்க. நான் சொன்னேன்னா ஆக்சிடெண்ட் தான். கொரியர் வண்டின்னு நினைக்கிறேன், குப்பரை கவுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொரியர் வண்டி குப்பரை வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டிராஃபிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு நினச்சிங்க. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா 3-4 கிலோமீட்டர் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம மட்டும் பைக் வச்சதுனால அரட்டி போட்டு ஓட்டு டவுன் வெளியே வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் போயாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.